மாணவர்களை பார்த்த அப்புறம் பொதுமக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. எல்லா மாணவர்களும் ரொம்ப சந்தோஷம் தான். ஹாப்பி ஜல்லிக்கட்டு. ஒரே ஒரு மாணவர் மட்டும் இங்க நம்ம சேலத்தை சேர்ந்தவர் வந்து அரசியலுக்கு வந்துதான் இது அதான் நான் சொல்றேன் சார். மக்கள் பணத்தை எடுத்துட்டு மக்களுக்கே கொடுக்கறதுங்கிறது அரசியல் சார். உங்களுக்கு ரசிகர்கள் ஏராளமா இருக்காங்க. இப்ப பொதுமக்களும் உங்களை இப்ப வந்து விரும்பக்கூடிய அளவுக்கு நீங்க சேவைகளை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால அதாவது தனி மனிதனா செய்யறதை விட ஒரு அரசாங்கத்தின் அடிப்படையில் செய்யும் போது இன்னும் நிறைய பேருக்கு பண்ணலாம். அந்த உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கா? இது வரைக்கும் இல்லை சார். பட் அரசியலுக்கு வந்து இன்னும் நிறைய நல்லது பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நேரம் வரும்போது எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டா வருவாங்க. கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு அந்த பயம் போய் அரசியல்னா ஓகே சேவை பண்ணுற இடம் தானே அவங்க சொன்னாங்கன்னா, ஏன்னா அவங்கள தவிர வேறு எதுவுமே எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஸோ அம்மா சொன்னால் கண்டிப்பாக வருவாங்க. இல்லை சார், வீட்டில் எனக்கு பயம் இல்லை. நம்ம வீட்டில் அதான் வீட்டுக்கு போனால என்னப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க, என்ன உங்கள் பையன் அரசியலுக்கு வந்துட்டான், நம்ம எதுக்கு அரசியலுக்குலாம் போகிறாரு, நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் அரசியலுக்கு, ஏன் அம்மா வந்து அப்படியே பிரதிபலிக்கிறாங்க என்கிட்ட. ஏன்னா ஏங்க நான் அரசியலுக்கு போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க போல. இல்லை என் குழந்தைங்கிட்ட ட்ரஸ்ட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொல்கிறாங்க, அங்கிள் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்களா வேணா அங்கிள்னு சொல்கிறாங்க. அது சேவை பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு மக்கள் மனசில் அது இல்லை. யூத்தெல்லாம் வரணும், கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்குள்ளே வரணும், அரசியல் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அரசியலுக்கு வந்தால் இன்னும் நிறைய நல்லது பண்ணலாம். இது சர்வீஸ் பண்ணக்கூடிய இடம்னு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அரசியல் சேவைக்கான ஒரு இடமா சொல்றீங்க. ஆனா இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஊழல் தான் இருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து 1000 கோடி 200 கோடி 300 கோடி இந்த மாதிரி கோடிக்கணக்கில் ஊழல்கள் தான் அதிகரிச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாத்தீங்க? ஊழலை சரி பண்ணணும்னா ஆசை இல்லாத மனுஷன் தான் சார் வரணும். அரசியலுக்கு வந்து எந்த ஆசையும் இல்லாத மனுஷன் வந்தால் தான் அரசியல் நல்லா இருக்கும். ஸோ அரசியல் பற்றி அதிகம் பேச விரும்பலை நான். தேங்க்யூ ஸோ மச்.